ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளோட விஜய் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பாட்டி அப்படி சொன்னீங்க? காவேரி என்கிட்ட பிரிக்கணும்னு வசதி சொன்ன மாதிரி நீங்களும் வந்து சொல்கிறீங்களே, காவேரி கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. இனிமேல் அப்படி சொல்லாதீங்கன்னு. பட் சித்தி வந்து பசுபதி வந்து எப்படி பார்த்தல மிரட்டிட்டு போகிறான், தாத்தா பாட்டி இந்த வயசில் மிரட்டிட்டு போகிறான், அவங்க மனசு என்ன பண்ணுவோம்? நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அவரை சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து போகிறாரு. தாத்தா வந்து விஜய் அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை தாத்தா, நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வேகமாக போகிறாரு. ஏதாச்சும் வந்து குமரனை வழியில் பார்த்து, குமரன் நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், நீங்களும் வாங்க அப்படின்றது. ஏன் விஜய் என்னாச்சு அப்படின்னு. பசுபதி வெளியே வந்துட்டான் அப்படின்னு. என்ன இவ்வளோ சொல்கிற ஷாக்காகாமல் இருக்கிறீங்க? இல்லை, அவன் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு. நான் அவன் அங்கே வருவான் தான் நான் வந்துட்டுருக்கேன், என்ன பிரச்சனை பண்ண போகிறான் தான் அதை தடுக்கலாம் தான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு. அப்புறமா அவர் யோசிக்கிறார், காவேரி சித்தி பாட்டியை வந்து மிரட்டினது எல்லாமே சொல்லலாமா அப்படின்னு. காவேரி சொன்னது ஞாபகம் வச்சுன்னு அவர் சொல்லலை. சரி, காவேரி மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லா பக்கமும் யோசிங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலுமே விஜய் வந்து பாட்டி இப்போ பேசுனதை பற்றி அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, அவங்க பேசுனதுன்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சரி ஓகே, இது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து நேராக பசுபதி வீட்டுக்கு போயிட வேண்டியதான், மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ராகினி வந்து அப்பா சாப்பிடுங்கன்றாரு. இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. நீ வந்து எப்படின்னா பசி எடுக்கலையா, எங்களை மிரட்டிட்டு வந்து மன திருப்தியில் உட்காந்துருக்கியா அப்படின்னு. அவர் ரெண்டு பேரும் நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. ஸோ பசுபதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பிரச்சனை தேடி வந்து கொடுக்குறியா, நான் இப்போ வந்து கொடுக்கட்டுமா, நீ மட்டும் தான் வீடு தேடி வந்து மிரட்டுவியா, நாங்களாம் மிரட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராகினி வந்து சொல்கிறாங்க, என்ன பின்னாடி இருந்து வாசிட்டு அப்படின்னு. நான் முன்னாடி வாசி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பு போட்டு காட்டுறாரு. இந்த நெஞ்சில் எந்த தான் நான் அவனை மிதிக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ராகினி வந்து வெளியே போ அப்படின்னு ராகினியை விஜய் அடிக்காமல் பசுபதி வந்து என் பொண்ணே பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பசுபதி கையை பிடிச்சி முறுக்குவார். ராகினி ஒரு பக்கம் கதை விஜய் வந்து நான் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலைவிட வேணும்னு சொல்கிறேன், காலில் விழுந்து கேட்பாங்க. அப்புறமா தான் விடுவார், ஆனால் கை வந்து முறிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் எங்கள் விஷயம் தலையிட்ட சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போயிடுவார். அந்த வலியோட அப்பப்போ விட்டுறலாம், அது தலையிட வேண்டாம்னு ராகினின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, காவிரிக்கு வலினா என்னென்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு பசுபதி. இன்றைக்கி எபிசோடு வந்து அதோட முடிஞ்சிருதுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.